திடீரென திமுக தாவிய கடம்பூர் ராஜு. ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. அதிமுகவில் விழுந்த அடுத்த விக்கெட். தமிழ்நாட்டின் அரசியலில் கட்சித் தாவல்கள் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தும் சூழல் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அரசியல் சமநிலையை மாற்றக்கூடிய முக்கிய நகர்வுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்துள்ள அதிமுக சேர்க்கை நிகழ்வானது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் மதிமுகவின் முக்கிய மாநில நிர்வாகியாக செயல்பட்டு வந்த கோடையடி ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது கடம்பூர் ராஜு மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் அவர்கள் திமுகவில் இணைய முற்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் அவருடன் 200க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மதிமுகவிற்கு வலுவான வாக்கு வங்கி இருப்பதாக கருதப்படும் விருதுநகர் பகுதியில் இவ்வாறு முக்கிய நிர்வாகி கட்சியை விட்டு வெளியேறியிருப்பது அரசியல் களத்தில் பெரும் மாற்றத்தை குறிக்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு சவாலாக சூழலை உருவாக்கக்கூடும் என்றும் அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டங்களில் கட்சிகளின் ஆதரவு தளத்தில் இது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கு பிறகு அதிமுக தனது அமைப்பை வலுப்படுத்த தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் ஒரு பகுதியாக தேமுதிகவின் சில முக்கிய நிர்வாகிகளும் திமுகவில் இணைய வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் வரவிருக்கும் தேர்தல்களை முன்னிட்டு தமிழகத்தில் கட்சிகளுக்கிடையேயான இத்தகைய மாற்றங்கள் மற்றும் கூட்டணி நகர்வுகள் மேலும் வேகமெடுக்கலாம் என அரசியல் கணிப்புகள் கூறுகின்றனர். தென் மாவட்ட அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த புதிய திருப்பமானது அடுத்தடுத்த நாட்களில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கவனமாக அரசியல் வட்டாரங்கள் நோக்கியும் வருகிறது. அதே சமயம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் வி.கே. சசிகலா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு மார்ச் 10ஆம் தேதி நிகழ்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் சுமார் நடைபெற்ற இந்த சந்திப்பு 30 நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்துள்ளது. முன்னதாக சசிகலா தனது புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் இந்த திடீர் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு புதிய 3வது அணியை அமைப்பது குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன. பாமகவின் தற்போதைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் நிறுவனர் ராமதாஸ் இன்னும் தனது இறுதி முடிவை அறிவிக்கவில்லை. இந்த சூழலில் சசிகலாவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க ராமதாஸ் திட்டமிட்டுள்ளாரா என்ற கேள்விகளும் எழும்பி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பெரும்புள்ளியான கடம்பூர் ராஜு அவர்கள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது பிடிக்காமல் எடப்பாடியுடன் தகராறில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது கடும் அதிருப்தியில் இருந்து வந்த கடம்பூர் ராஜு அவர்கள் அதிமுகவை விட்டு முற்றிலும் விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது. அநேகமாக இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ஓபிஎஸ் மூலமாக ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் ஓரிரண்டு நாட்களில் அண்ணா அறிவாலயம் சென்று திமுகவில் இணைய இருப்பதாகவே தகவல்களும் வெளிவந்துள்ளது.